வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஒரு நியூ மாடலு, ஓகேவா? இது வரைக்குமே வந்து பேக் வந்து நிறைய டிசைனில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த மாடல் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிக்சர் பார்த்து தான் நானும் போட்டேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த மேலே வந்து இந்த ஒயிட் வரும், மேலே இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து ஒயிட் வரும், இந்த பக்கமும் கோல்டு வரும். இது பாருங்கள், ரொம்பவே வந்து நியூ மாடலாக இருக்குது, ரொம்ப அழகாக வந்திருக்குது. கிராஸ் கட்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன், ஓகேவா? இதோட டுட்டோரியல் நான் கண்டிப்பாக போடுறேன், பட் இப்போ எனக்கு வந்து டைம் இல்லை. இது நல்லா அழகாக வந்திருக்குது இந்த பேகு. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா இதுலேயும் பார்த்துட்டேன், இது மாதிரி யாருமே போடலை. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் நம்ம இதை போடுறோம். இதுக்கு வந்து நான் வந்து உட்டன் ஹேண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு உட்டன் ஹேண்டில் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒயர்லேயே நீங்கள் கைப்பிடி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு. உள்ளே பாருங்கள், ஸ்பேஸும் நல்லா அழகாக இருக்குது, டிசைனும் வந்து சூப்பராக இருக்குது. தெரியுதா? ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி வந்திருக்கு மாடல். நான் வந்து ஒயிட்டு கோல்டும் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சொருகுறம் பார்த்திங்களா, இந்த சொருகிறத வந்து மொட்டையாக சொருகாமல் நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஒயரை விட்டு உள்ளே கொடுத்து சொருகியிருக்கேன். அதாவது நம்ம சொருகிறோம்ல, அதை அப்படியே கொடுத்து சொருகிறது. அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கூடையே வந்து ரொம்பவே அழகாக காட்டுது. தெரியுதா? நான் பாருங்கள், உங்கள் பக்கத்தில் தான் வச்சு காமிக்கிறேன், தெரிலனா நம்ம தூரத்தில் வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஒயிட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட், நான் வந்து கிளாஸ் ஒயர் போட்டேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல நல்லா அழகாக அது ஒரு மொக்கு மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, நியூ மாடல். இது வந்து நீங்கள் வந்து லஞ்ச் பேக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாடல், ஒரு நியூ மாடலு, ஓகேவா? இதோட டுட்டோரியல் வந்து நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக நான் போடுறேன். பார்க்குறக்கே பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. நான் இன்னொன்றும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கேட்டாங்க, சரிங்களா? அதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பிக்சரை பார்த்து போடுறோம் அப்படின்னு சொன்னால் பிக்சரை பார்த்து போடுறோன்னு சொல்லிடுறோம். இல்லை இந்த சேனல்லேருந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் எப்பயுமே நம்ம வந்து சொல்லிடுறேன், ஓகேவா? சொல்லி தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலுமே வந்து சில பேரை வந்து நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க, திருத்தவே முடியாது சில பேர். நான் ஒதுங்கி போகிறேன், இருங்க. நான் இன்னொரு மாடல் பண்ணியிருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து பாப்பா வந்து இது வந்து நான் பிக்சர் பார்த்து தான் போட்டேன். இது வந்து ஆக்சுவலாக எங்கள் பாப்பாக்காக நான் போட்டேன். இன்னும் வந்து ஹேண்டில் வைக்கலை, அவள் வந்து ஏதாவது கொண்டு போகிறதுக்காக கேட்டா, அதுக்காக நான் வந்து இந்த மாடல் போட்டிருக்கேன். இதுவுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கண்ணில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா வெளியிலையும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க கொடுப்பேன், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கஸ்டமைஸ்டுங்க, அவங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை நம்ம பண்ணி கொடுப்போம், சரிங்களா? இது ஆக்சுவலாக வந்து எங்கள் பாப்பா ஒயிட் அண்ட் பிளாக்கில் கேட்டால் ஏதோ வந்து ஒரு இதில் பிக்சர் எடுத்திருக்கா போல், சரிங்களா? அதை பார்த்து நான் இதை போட்டேன். இதுவுமே வந்து பிக்சர் கொடுத்து தான் இது மாதிரி போடுங்கன்னு சொன்னாங்க. இது உண்மையிலேயே நான் வந்து அதாவது ஒரு கூடை வந்து மேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து நம்ம போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. ஏன்னா எத்தனை அடி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியாது, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டர்னையும் நம்ம எடுத்து பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம்.
ரொம்பவே வந்து அழகாக வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், இது வந்து வாட்டர் கேன் வைக்கிறது. இது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னிங்கன்னா, கீழே வந்து அவங்க எனக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பேஸ் வந்து நெல்லிக்காயில் கொடுத்துட்டு மேலே அப்படியே போட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து எத்தனை அடி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எடுத்தது எவ்வளோன்னா 9 அடி எடுத்தேன். சரிங்களா, 9 அடி எடுத்தேன். எனக்கு 1 அடி இல்லை 1/2 அடி வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இதுக்கு 8 அடி எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நாட் கொடுத்துருக்கேன், அதாவது நெல்லிக்காய் நாட் கொடுத்துருக்கேன். நெல்லிக்காய் நாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் நாட்டு, அதுக்கப்புறம் பிஸ்கெட் நாட்டு, மொத்தம் 3 நாட்டில் போட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம நார்மல் நாட்டில் 5 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 நார்மல் நாட்டு 5 லைன் போட்டுட்டு, அதாவது 5 லைன் நார்மல் நாட்டில் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 நாட் மட்டும் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் 2 1ன்னு போட்டு சென்டரில் 4 ஒயர் வரும்ல, அதுலேருந்து நம்ம பிஸ்கெட் நாட் போடணும். பிஸ்கெட் நாட்டில் 4 வரிசை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சென்டரில் நம்ம இந்த மாதிரி கிராஸில் நார்மல் நாட் கொடுத்துட்டு மறுபடியும் பிஸ்கெட் நாட்டில் 4 லைன் போட்டிருக்கேன். அது முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம நார்மல் நாட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 2 3 வரிசை பிஸ்கெட் நாட்டில் கொடுத்துருக்கேன். கைப்பிடி வச்சுருக்கேன். இதுவே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த கூடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து நிற்க மாட்டேங்குது. நம்ம இது வச்சோம்னா நின்றுச்சு. கரெக்டாக வைக்கணும். ஓகே, நன்றி உறவுகளே. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி உறவுகளே.